அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் அக்டோபர் 20 முதல் நவம்பர் 20, 2025 விருச்சிக லக்னம் அண்ட் விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது இருக்கு ஆனா இல்லை என புலம்பும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை தலைப்பை சொல்றேன். இருக்கு ஆனா இல்லை என புலம்பும் நேரம். ஆக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காது, இல்லாது போல இருக்கும் ஆனா இருக்கும். இப்படிதான் புலம்புற மாதிரி, கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஏன் அது மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்துல 3 கோள்கள் இருக்கு. 11ஆம் இடத்ததிபதி 12ல் இருக்கார். 12ஆம் இடத்ததிபதி 11ல் நீச்சமாயிருக்கார். இதனால என்ன ஆகுது? பெரிய அளவுக்கு நிம்மதி இருக்கா? இல்லை. லாபம் இருக்கா? இருக்கு ஆனா இல்லை. இப்படி ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்கிற மாதிரி வருது. உங்கள் லக்னத்துக்கு 10 குடையவனும் 12ஆம் இடத்துல இருக்கிறது, உங்கள் லக்னாதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறது, அவனே 6 குடையவனாக வந்து இருக்கிறது, அண்டு 8, 11 குடையவன் அங்கே இருக்கிறது. இதெல்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன், குழப்பம், என்னன்னே தெரியலங்கிற மாதிரி ஒரு புலம்புற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்றும் இல்லையானா இருக்கு, ஏதோ ஓடுது, ஆனால் என்னன்னு தெரியல, பிடிக்கல, ஒரு அன்ஈசினஸ் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்புற மாதிரி தான் இருக்கும். உங்கள் லக்னத்துக்கு 5 குடையவன், புத்திக்குரியவன், அதிர்ஷ்டத்துக்குரியவன், நேம் ஃபேமை கொடுக்கக்கூடியவன் உச்சமாகலாம். அது சூப்பர். ஆனால் நேர்கதியில் உச்சமாகனா சூப்பராக இருக்கும். இவர் அதிசாரத்தில் உச்சமாகிறதால வெரி ஷார்ட் டூரேஷனில், அதுக்கு தான் 2 வீடியோ போட்டிருப்பேன் ஆல்ரெடி. மண்டல குருவின் மங்காத்த ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருப்பேன். அதிசார குருவின் ஆட்டம். ஸோ அது அந்த 2 வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கணும். அதிசார குருவின் அட்டகாசம் இருப்பேன், அட்டகாசம் ஆரம்பம்னு. அந்த 2 வீடியோவும் ஒரு வாட்டி பார்க்குறப்போ ஒரு தெளிவு கிடைச்சிடும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கலாம். ஏன்னா அந்த சொல்லியிருக்கிற டயத்தில் அது உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனும் கொடுக்கும். ஏன்னா 12/11/2025 அன்று அவர் வக்ரம் பெறப்ப ஏற்கனவே நீங்கள் காலப்புருஷத்துவப்படி 8வது ராசி ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு வித்தியாசமான மைண்ட் இருக்கும். மற்றவங்க உணர்வுகளையே மதிக்காமல் நீங்கள் பாட்டு டபக்கும்பீங்க. உங்கள் சேஃப்டி செக்யூரிட்டிக்காக எடுக்கும்பீங்க. அந்த மாதிரிலாம் அது புத்திக்குரியவன், அதிர்ஷ்டத்துக்குரியவனும் அந்த நீச்ச பலனை கொடுக்குறப்ப புத்தி வேலை செய்யாது. என்ன பேசுகிறோம், என்ன ஏதுன்னு தெரியாது, புரியாது. உச்சமாக இருக்கிறப்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஊன்னு பெரட்டிட்டோம் உருட்டிட்டோன்னு வரும், டக்குன்னு நீச்சமாகும். ஷார்ட் டூரேஷன்லேயே, மேட்ரு ஆஃப் ஃபியூ டேஸ், பெரிய 2 மாதம் 3 மாதம் இல்லை. இந்த வக்ர கதியில் பயணிக்கிறப்ப அது வம்பு. அது கிட்டத்தட்ட 2-3 மாதம் இருக்கும். அந்த டேட்டை கொடுத்துருப்பேன், அது வரைக்கும் பிரச்சனை. ஆக இந்த மாதம் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இல்லை, எதையும் அனுபவிக்க முடியல, ஒரு திருப்தி இல்லை, ஒரு என்னமோ ஒரு வெறுமை இருக்குது, விரக்தி இருக்குது, அப்படி தான் வரும். அதனால தான் உங்களுக்கு தலைப்பே இருக்குது ஆனால் இல்லைங்கிற மாதிரி. ஏன்னா லக்னத்துக்கு 5 கூடையும் 9ல் இருக்கிறப்ப, உச்சமாக இருக்கிறப்ப ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி அது சூழல்லாம் இருக்கும். ஆனால் அதிசாரத்தில் போனது, வக்ரம் பெறதெல்லாம் டேஞ்சர். அது வந்ததை அனுபவிக்க முடியாதபடி ஒரு திருப்தி இல்லாத தன்மை இருக்கும். 4-10ல் உள்ள அந்த ராகு கேதுவும் அது 2மே நிழல் கோள். உங்களுக்கு வித்த திறமை இருக்கான்னு தெரியாது, வேறு வழி இல்லைன்னு செய்வீங்க, ஒர்க் அவுட் ஆகும். அது தகுதிக்கு மீறிய வித்தையை காட்டுற மாதிரி கூட இருக்கும், குத்து மதிப்பாக. திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் பண்ண முடியாது. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நல்லது. இல்லாட்டி தொழில் வேலை ரீதியாக குழப்பங்கள், தேவையற்ற ஆராய்ச்சி, ஒரு சுய பரிசோதனை பண்ணுறேன்னு சொல்லி ராங்காக டெசிஷன் எடுக்கிறது, கன்ஃபியூஸ் ஆகிறது, இதெல்லாம் வரும். ஏன்னா 7-12 கூடைய இந்த சுக்கிரன் நீச்சகதியில் இருக்கார். 11ஆம் இடத்துல இருந்தாலும் நீச்சமாக இருப்பதால் மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு, மற்றவங்க அவங்கள அலட்சியப்படுத்துறது, அவங்க வழியாக திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லைங்கிற மாதிரி போகிற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான்
அதே டயத்தில் டோட்டலாக ஆகாதவங்களா சரியில்லையா அப்படின்னா பரவாயில்லன்னு தோணும். இதுக்காக தான் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ். இந்த மாதம் கொஞ்சம் பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கணும். ஒழுங்கு இல்லை அப்படின்னா, தட் இஸ் கெட்ட திசாபுத்திலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். ஏன்னா என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்வீங்க. இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா 16/11/2025 வரைக்குமே 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தொழில் வேலை ரீதியாக சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த மாதம் ஃபுல்லாக நீடிக்கும். கடைசி 4 நாள் தான் அவர் மாறுறார். அப்போ அந்தஸ்து மரியாதை வரும். அது வரைக்கும் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் பிரச்சனைகள் வரும். குரு மாத்திரம் அப்படி புத்தியில் கன்ஃபியூஷனை ஏற்படுத்துறாருன்னு இல்லை. 10ஆம் இடத்ததிபதியான சூரியனும் அப்படி பண்ணுறார் நீச்ச கதியில். அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 2/11 வரைக்கும் தான் நீச்சமாக இருக்கிறார். அப்புறம் அவர் ஆட்சி வீட்டுக்கு வந்தாலும் 12ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறார். அப்போ அந்த நீச்ச பங்கம் ஆகுது, அதாவது சூரியன். அப்போ ஓரளவு அந்தஸ்து மரியாதை வரும். ஆனால் மற்றவங்களை அனுசரித்து தான், மற்றவங்கள்ட்ட இணைந்து தான். நீங்கள் என்ன உங்கள் இயல்பு மற்றவங்களை கண்டுக்க மாட்டீங்க, மற்றவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத மாதிரி பண்ணுவீங்க. அதை இந்த மாதம் பண்ணக்கூடாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க உணர்வுகளும் நீங்கள் தான் பெரிய கரெக்டு, நீங்கள் பேசுகிறது தான் சரி, நீங்கள் அப்படியே பெரிய நியாயம் உங்கள் மேலே உள்ள பொதுவிலேயே எல்லோருக்குமேங்க. நம்ம முதுகில் இருக்கிற அழுக்கு நம்மளுக்கு தெரியாதுன்னு கலவுக்கீழா கிராமத்து சொல்லவிட மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதை போல தான் அது உங்களுக்கு அதிகமாக பொருந்தும். உங்கள் மேலே உள்ள குற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் உங்களை பெரிய ஆள், பெரிய அறிவாளி, பெரிய புனிதன், பெரிய நியாயமான ஆள் போல் நினைப்பீங்க. அங்கே தான் இங்கே பிரச்சனை வரும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்க உணர்வுகளையும் மதித்து நடக்கிறப்ப பிரச்சனை வராது. இருக்கு அப்படிங்கிறது இருக்கும், இல்லாமல் போகாது. ஆனால் நீங்கள் பண்ணுற இதுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது அதை போயிட்டு ஏமாந்துட்டு வர்ற மாதிரி இல்லைன்னா அவங்க கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி விட்டுவாங்க, மரியாதை குறைவை ஏற்படுத்துவாங்க. இந்த மாதம் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க, மெடிடேட் பண்ணிக்கங்க. நல்ல தசாபுத்தி இருக்கா, முக்கியமான காரியங்கள் பெரிய அளவுக்கு ரிஸ்கான இதுன்னா தசாபுத்தியை பார்த்துட்டு பண்ணிக்கங்க. இல்லாட்டி கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஆஸ் இட் இஸ் இருக்கிறத ரெகுலராக பண்ண வேண்டிய வேலைகளை ஒண்டி செய்யணும். பெருசாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், கடைசியில் கெடுத்து விட்ரும். இந்த குரு பகவான் அந்த ப்ராப்ளம் பண்ணுறார். சூரியனும் நீச்சகதியில் பயணிக்கிறது இந்த மாதம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 4 டேஸாக மாறுறாருன்னு இருக்கேன். அதனால தான் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. எல்லாம் வந்ததெல்லாம் காணாமல் போயிடும், வந்துச்சு எங்கே போணுச்சின்னு தெரியலன்னு அந்த மாதிரி ஆகும். அத்தனையும் இழக்கிற மாதிரி. குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் ஆண்னா பெண்ணிடம், பெண்ணா ஆணிடம் ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட்டு கொள்வது நல்லது. மனதளவில் பாதிப்புகள் பிரச்சனைகள் வரும். அவங்க மதிக்கலை, இவங்க மதிக்கலைன்னு சூழல் சரியில்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கெட்டவங்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா 28/10 உங்கள் லக்னத்திலேயே வந்து ஆட்சி ஆகிறார். அவர் 6ஆம் இடத்ததிபதியாக போகிறார். அப்போ உங்களை அறியாமல் பகை விரோதம் பிரச்சனைகள் வரும். இப்போ சுக்கிரன் வேற நீச்சமாக இருக்கிறப்ப நீச்ச பெண்கள் நீச்ச ஆண்கள், பெண்ணுன்னா ஆண் அப்படியே மாற்றிக்கணும். அது மாதிரி அவங்க வழியாலாம் சில ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆட்சி ஆகிறப்ப ஓரளவு நல்லா இருக்கும், தெளிவு கிடைக்கும். சூரியனோடு இணைகிறப்ப எதிர்பாலினற்ற விழிப்புணர்வு வரும். ஆக 2/11/2025 வரைக்கும் எதிர்பாலினற்ற ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கணும். பெரிய அளவுக்கு சிக்கல்கள் வராதபடி அவங்களால கிடைக்கக்கூடிய நன்மைகள் லாபங்கள் கிடைக்காதபடி பண்ணி விட்டுருவீங்க. அது பார்த்துக்கணும். நல்ல இந்த வயசு பசங்கன்னா இப்போ ஏதோ மேரேஜுக்கு இது பண்ணுறாங்கன்னா தேவையற்ற ரொம்ப பேசி வரனை கெடுத்துக்கிறது, இல்லை குடும்ப மிடில் ஏஜ்னா குடும்பத்தில் பார்ட்னர்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிறது, இப்படிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப லெதார்ஜிக்காக நீங்கள் ஒரு பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி நீங்கள் இப்படியே பெரிய நல்லவன் சிறந்தவன் போல் தனுசு அப்படி நினைக்கும். அதுக்கு அடுத்தது இவங்க. ஆனால் அவங்க ஓப்பனாக வெளிப்படுத்துவாங்க நான் நல்லவன் சிறந்தவன்னு. இவங்களுக்கு பிரச்சனை வந்தா வண்டி, இவங்களுக்கு யாராவது நெருக்குதல் பண்ணா வண்டி விருச்சிக ராசி நான் நல்லவன் சிறந்தவன்னு காட்டுற மாதிரி ஊங்கும். மற்றபடி ஆக்சுவலாக அவங்க நல்லவங்களான்னா இவங்க மோடு முட்டி
கோவத்துல என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம்னு தெரியாது, என்ன செய்கிறோம்னு தெரியாது. அந்த மாதிரி தன்மை வரும். மெடிடேட் பண்ணிட்டா தப்பிச்சுக்கலாம். இல்லாட்டி ராகு கேது பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்தஸ்து மரியாதைய இந்த தகுதிக்கு மீறிய வித்தை காட்டுற மாதிரிலாம் பண்ண விட மாட்டேன். மெடிடேட் பண்ணலன்னா கன்ஃபியூஷன் தான் போகும். இந்த நேரம், இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படக்கூடிய காலம்தான். ஏன்னா இருக்கு, ஆனா இல்லைன்னு ஆகுதுன்னு இருக்கேன். இதே நல்ல தசாபுத்தியா இருந்தா இல்லைன்னு தெரியும், ஆனா இருக்கும், கிடைச்சிரும். அதனால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்க. 16/11/2025 அப்புறம் ஓரளவு நன்மை நடக்கும். அந்தஸ்து மரியாதை உயரும். ஏன்னா 10ஆம் இடத்ததிபதி லக்னத்திலேயே வருவார். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.